கோவையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக வஉசி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு ஆதரவாக கோவை சட்டக்கல்லூரி மாணவர்களும் களத்தில் குதித்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ஷர்லி நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். கொண்டு வரப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும், மற்ற பொதுமக்களுக்கு தெரியுமா, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தெரியுமா, இல்லை வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு தெரியுமா? தெரிய வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும்? ஜல்லிக்கட்டு நடக்கணும். எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் வரும்னா வரட்டும், வெயிட் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். வாடிவாசல் திறந்து ஜல்லிக்கட்டு ஓடும் வரை எங்களது போராட்டம் முற்று பெறாது. ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். இதுதான் முதல். தொடர் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நிரந்தர தீர்வுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதுக்கு வேண்டி தான் சாகுவரை போராட்டம் அறிவிச்சிருக்கோம். 4 நாளாக இங்கே வந்து தமிழகம் முழுவதுமே போராட்டம் அறிவித்து இவ்வளோ நாளாக பண்ணிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் ரிசல்ட் வரல எங்களுக்கு. அதுக்கு வேண்டி நாங்கள் முன்னிறுத்தி இந்த ஒரு சாகுவரை போராட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலாவது ஏதாவது நடக்குமாங்கிறதுக்காக தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக தான் நடக்கும்னு நம்புகிறோம். ஜல்லிக்கட்டுகளோட தடையை நீக்கணும் முக்கியமாக. அது போக வந்துட்டு விவசாயிகள், டெல்டா மாவட்டத்தோட விவசாயிகளோட தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் முக்கியமாக. அது போக காவிரி நீர் பிரச்சனையை வந்துட்டு இப்போ கூடியிருக்கிற மக்கள் முன்னாடி இந்த தீர்வு ஜல்லிக்கட்டுக்கான மட்டும் தீர்வு மட்டும் கிடையாது. இது வந்துட்டு இது தமிழகத்தோட அனைத்து விதமான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இது இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் எல்லா இளைஞர்களும் மற்றும் பொதுமக்களும் கூடி வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினால தான் இப்போ அவசர சட்டம் கொண்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க. சாகுவரை உண்ணாவிரதம் நாங்கள் எடுத்திருக்க போராட்டம், இந்த போராட்டத்துடைய அடுத்த இலக்கு, இதோடைய முடிவு என்னன்றது அரசு கையில தான் இருக்கு. அவங்க எப்படி எங்களுக்கு சாதகமா என்ன எடுக்கிறாங்க, அவங்களுடைய இப்போ வந்து மாநில அரசுக்கு வந்து அவசர சட்டம் கொண்டு வரதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. ஆனாலும் இன்னும் இப்போ வரை எடுக்கல. ஏன் எடுக்கலன்ற ரீசன் எங்க யாருக்கும் தெரியல. அவங்க தமிழனுக்காக சப்போர்ட் பண்றாங்களா இல்ல பீட்டாக்காக சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்றது இதுலயே மறைமுகமா இல்ல வெளிப்படையாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். மாணவர்கள் நாங்க வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம், இப்படித்தான் இருப்போம். இதோட விளைவு வந்து மாநில அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதுல தெரிஞ்சுக்குவோம்.